இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது தெய்வ வார்த்தை கேட்டு மகிழ்வோமா? இந்த நாளிலையும் கூட 5 மாதங்களை முடித்து நம்ம 6வது மாதத்துக்குள்ள கர்த்தருடைய கிருபையில நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பல நெருக்கங்கள், போராட்டங்கள், அவமானங்கள் மத்தியிலையும் கூட கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாய் காத்து நடத்தின தேவன் இனியும் நம்மளை காத்து நடத்துவாராக. அல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி நம்ம வேதத்தை நம்ம சற்று நேரம் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லலாமா? அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கையை தட்டுங்களா உற்சாகமா. உன் துக்க நாட்கள் முடிந்து போன இப்படியா இருக்க போறோம். இனிமேல் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். வீட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்லையும் கூட தேவ சமூகத்துல காத்திருந்த பொழுது, ஆண்டவரே இந்த நாள்ல என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் பலரும் இந்த இடத்துல துக்கத்தோட இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் பலரும் பல காரியத்தை நினைத்து துக்கத்தோடு இருக்கிறாங்க. வீட்டில் உள்ள சூழ்நிலைகளை குறித்து துக்கம், பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை குறித்து துக்கம், பொருளாதாரத்தை குறித்து துக்கம், வாழ்க்கையை குறித்து துக்கம், இப்படி பல வகையில அவங்க துக்கத்தோட இருக்கிறாங்க. ஆனா நான் அவங்க வாழ்க்கையில் உள்ள துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்ற போகிறேன். அவருடைய துக்க நாட்களை முடித்து அவங்க வாழ்க்கையை செழிப்புள்ள மாதங்களாகவும் செழிப்புள்ள நாட்களாகவும் செழிப்புள்ள காலங்களுமாகவும் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற ஆசைப்படுகிறார். நம்ம வாழ்க்கையில அதான் ஆண்டவர் தெளிவா வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த மாதத்துல இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லி இருக்கிறீங்களே, இன்றைக்கு அந்த வார்த்தையின்படியாக என் வாழ்க்கையில் உள்ள துக்கம் மாறணும், என் துக்க நாட்கள் முடிந்து போகணும், இந்த பிரச்சனை மாறணும், இந்த கண்ணீர் மாறணும் சொல்லி இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபிக்கும் பொழுது, அடுத்த மாசத்துக்குள்ள நீங்க இப்போ கால் மிதிக்கும் பொழுது உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி உங்கள் துக்க நாட்களை முடித்து நீங்க மன மகிழ்ச்சி உள்ள நாட்களை நீங்க சந்திக்க போகிறீங்க. மன மகிழ்ச்சி உள்ள காலங்களை நீங்க பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல கூட சங்கீதக்காரனாய் தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது வேத திருப்பிக் கொள்ளலாமா? சங்கீதம் 31வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் ஒரு படிங்க. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் வயிறும் கூட கருகி போயிற்று. தாவீது சொல்றாரு, அவன் ஒரு வேதனைப்படுகிறேன். என்னன்னா, நான் நெருக்கப்படுகிறேன், என் துக்கத்தினால என் கண்கள் இருளடைய ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு பலருக்கும் கண்கள்ல கேட்ராக்ட்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணுகிறாங்க. கண்ணு பார்வை தெரியலன்னு சொல்றாங்க. எதனால? துக்கம் வரும் பொழுது வாழ்க்கையில கண்கள்ல பிரச்சனைகள் உண்டாகும். வயதான காலங்கள்ல கண்கள்ல பிரச்சனைகள் உண்டாகும். அதான் வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் வயிறும் கூட கருகி போயிற்று. முதலாவது கண்ணு பிரச்சனை உண்டாகும், 2வது வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை துக்கம். பாருங்க, வேதத்துல கூட கண்ணு பிரச்சனை யாருக்கு வந்துச்சு நீங்க பார்க்கும்போது, யாக்கோபு வயதான காலத்துல கண்ணு தெரியல. காரணம் என்னன்னா, பிள்ளைகளை குறிச்சு வாலிப நாட்கள்ல வேதனைப்படுகிற யோசேப்பு இப்படி ஆயிட்டாரு, ஐயோ பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை குறித்துள்ள துக்கம்,
வாழ்க்கையை குறித்துள்ள துக்கம். இப்படி துக்கத்தினால வயசான காலத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவருடைய கண் பார்வைகள் படிப்படியாய் மங்கி போகிறத நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல மோசேயுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது 120 வயது வரைக்கும் மோசேயுடைய கண்கள் தெளிவாய் பார்வையாய் பார்த்து அவர் வாலிப நாட்களை போல உற்சாகமாய் வாழ்ந்தார் என்று நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில துக்கம் வர 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 நம்ம எந்த அளவுக்கு துக்கத்தை சுமக்கிறோமோ நம்ம சரீரத்துல வியாதியை நம்ம சுமக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் வீட்டு பிரச்சனைனா நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி, ஆனா வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி, ஆனா நம்ம சரீரத்துல வியாதியை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று நம்ம அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் சங்கீதக்காரனே தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் கண்களும் என் ஆத்மாவும் என் வேதனைப்படுகிறது, என் வேதனைப்படுகிறேன், வேதனையில இருக்கிறேன். ஆனா அதே தாவீது சொல்ற பாருங்க, 10வது வசனத்துல கூட வசனத்தை படித்து பார்க்கும்போது, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழித்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. என் எலும்புகள் துக்கத்தினால அடுத்த எலும்புகள் கூட என்ன செய்யுமா? பலவீனப்படும். அப்ப பலவீன எலும்புல எதனால வருதுன்னா, துக்கம் வர வர நம்ம எலும்புகள் கூட பலவீனப்படும். அதுதான் வேத வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது. நம்ம பலவீனப்பட்டு எலும்புகள் தேய்வு, எலும்பு பிரச்சனை சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல மணிக்கணக்கா நம்ம இருக்கிறோம். ஆனா வசனம் தெரியாதனாலதான் நம்ம மருத்துவமனையில இருக்கிறோம். வசனம் தெரிஞ்சிச்சுன்னா, என் துக்கத்தினாலதான், என் பிரச்சனைனால என் எலும்புக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உண்மையில உணர்ந்திருந்தீங்கன்னா, தேவ சமூகத்துல பல மணி நேரம் இருக்க கழுகுகளை போல புது பலன் அடைந்து உயர எழும்பி சேட்டைகளை விரித்து நீங்க பரப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம பிரச்சனை சரீரத்துல ஏன் வருது, எதனால வருதுன்னு முதல்ல தெளிவா வசனத்தின்படி தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பிரச்சனைக்குள்ள காரணம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா எளிதா நம்ம ஜெயம் எடுத்துடலாங்க. எளிதா நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் வசனத்தின் மூலமா தான் நம்ம சரீரத்தில் உள்ள வியாதிகளுக்கு என்ன செய்ய முடியும்? விடுதலையை பார்க்க முடியும். சிலருக்கு சுகர் இருக்குது, சிலருக்கு கிட்னி பிரச்சனை இருக்கு. இந்த கிட்னி பிரச்சனையும் இந்த சுகர் எதனால வருதுன்னா பகை. ஆமா, கேன்சர் பாவம். கேன்சர்னா பாவத்தினால வரக்கூடியது. இப்படி வியாதிகள் பல விதங்கள்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறனாலதான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியல. மருத்துவரிடத்துல லட்சங்களை கொண்டு போடுகிறோம், மருத்துவரிடத்துல பல மணி நேரம் காத்து இருக்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல இருக்க முடியாம, தேவ சமூகத்துல காத்திருக்க முடியாம புலம்பி கொண்டு இருக்கிறோம். அதான் நல்ல கவனம். அப்ப துக்கத்தினால பலவிதமான வியாதிகள் வரும் பொழுது, பிரச்சனைகள்னால அதிகம் நெருக்கப்படும் போது, சங்கீதக்காரனை தாவீது சொல்ற பாருங்க, இப்ப 20வது வசனத்தை படிங்க. மனுஷருடைய அகங்காரத்திற்கும் அவர்களை உம்முடைய சமூகத்திலும் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கும் அவர்களை விலக்கி உம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. பிரச்சனை வரும் பொழுதும், வேதனை வரும் பொழுதும், கண்ணீர் வரும் பொழுதும் ஆண்டவர் சொல்கிறார், எந்த துக்கமா இருந்தாலும் நீ இரத்தத்தால கழுவப்பட்ட உன்னைய நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். உன் துக்கத்தை மாற்ற வந்திருக்கிறேன். உன் துக்க நாட்களை முடிய பண்ண வந்திருக்கிறேன். எல்லா பிரச்சனைகள்லயும் உன் கூடாரத்துல இருந்து முற்றிலுமாய் அகற்றி போட்டு உன் கூடாரத்தை காப்பாற்றப்படுகிற கூடாரமாக, உன் கூடாரம் சந்தோஷமுள்ள கூடாரமாய் காணப்படும்படியாக, உன் கூடாரத்துல மகிழ்ச்சி நிறைந்த கூடாரமாய் காணப்படும்படியாக நான் உன் கூடாரத்தை காப்பாற்றும்படியாக வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது நிமித்தமா உங்க துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற அவர் ஆசைப்படுகிறார். இது நிமித்தமா உங்க துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்.
ஆண்டவன் நம்ம பிரச்சனைகளை மாற்றணும், வீட்டுக்குள்ள உள்ள துக்கம் மாறணும், நம்ம சூழ்நிலையில் உள்ள துக்கம் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதான் நம்ம வேதத்துல சுருக்கமா நம்ம கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேத திருப்பிக் கொள்ளலாமா? நீங்க பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை சீக்கிரமா ஒருவர் படிக்கலாம். 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் உங்க துக்கத்தை குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்ம துக்கத்தை வச்சு நம்ம சுமந்து நம்ம துக்கத்தின் நிமித்தமா நம்ம புலம்பி கொண்டு நம்ம நண்பர்கள்ட்ட சொல்றோம், குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்றோம், பழகினவங்கள்ட்ட சொல்றோம், பக்கத்து வீட்டுல சொல்றோம். எல்லா துக்கத்தையும் யார்ட்டையாவது சொன்னா அந்த துக்கம் மாறிவிடும் என்று நினைக்கிறோம். ஆனா பவுலடிகளை சொல்றாரு, உன் துக்கத்தை எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த துக்கம் மாறணும்னா, உன் பிரச்சனை மாறணும்னா, உன் சூழ்நிலை மாறணும்னா முதலாவது நீ தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீ தேவனுக்கு தெரியப்படுத்தாம நீ என்னதான் துக்கப்பட்டுட்டு எவ்வளவுதான் அந்த பிரச்சனையை உங்க இருதயத்துல சுமந்து கொண்டு நீங்க வாழும் பொழுது நாளுக்கு நாள் உங்க சரீரம் தான் பலவீனப்பட்டு போகும். அதுக்கப்புறம் ஒரு மொத்தமா ஒரு பணத்தை ஆயத்தப்படுத்தி யாருக்கு சம்பாதிச்சு வேண்டியிருக்கோம்? மருத்துவமனைக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். ஆமா, துக்கத்தின் நிமித்தமா மருத்துவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா நீ துக்கத்தினால வாடிக்கொண்டு நம்ம சரீரம் பலவீனப்படும், நம்ம வாழ்க்கை பிரச்சனையோட இருக்கும், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட இருக்க வேண்டி இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கத்தை முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்து, உன் கண்ணீரை முதல்ல தேவனுக்கு தெரியப்படுத்து. உன் புருஷன் சொன்னா அவர் பார்த்துக்கிட முடியாது, உன் மனைவிட்ட சொன்னா அவங்க பார்த்துக்கிட முடியாது. ஆனா தேவனிடத்துல சொன்னா அவர் எல்லாவற்றையும் மாற்ற அவரால முடியும். இல்லாதவரை இருக்கிறவர்களால் பேச சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு தேவன் அவர். காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய ஒரு தேவன் அவர். சூரியனை சந்திரனையும் படைத்த தேவன் அவர். உங்களையும் என்னையும் உருவாக்கினவருக்கு நம் பிரச்சனையை மாற்ற முடியாதா என்ன? நம்ம துக்கத்தை மாற்ற முடியாத என்ன? நம்ம தேவ சமூகத்துல உட்காருகிறது குறவு. தேவ சமூகத்துல உட்காராம மனுஷ சமூகத்துல, டாக்டர் சமூகத்துல, அங்க ரேஷன் கடையில சமூகத்துல, மனிதர்கள் கூப்பிடக்கூடிய இடத்துல எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? அங்க கூட்டம் கூட்டினா அங்க போயிரும், இங்க கூட்டம் கூட்டினா எல்லா இடத்துக்கும் போயிரும். ஆனா கடைசியில எங்க இருக்கிற மறந்துருவோம்? தேவ சமூகத்துல இருக்கிற மறந்ததுனாலதான், நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து புலம்பாததுனாலதான் நம்ம துக்கத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதனால ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து புலம்ப உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ மனுஷ சமூகத்துல உட்காந்து புலம்பி செல்லுக்கும் பேஸ்புக்குக்கும் யூடியூபுக்கும் ட்விட்டர்லயே உட்காந்து அந்த காரியத்தை பார்த்து அதுல உள்ள காரியத்தின்படி நடக்குமா என்று யோசித்து அதன்படி நீங்க செயல்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா இன்னும் துக்கம் அதிகரிக்கும். இல்லைன்னா ஒரு காரியத்தை சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம போன்ல மற்ற இடத்துல கேட்டு கதறி புலம்பி அழுது கொண்டு இருந்தோம்னா இன்னும் துக்கம் அதிகரிக்கும். அதுக்கு மேல பிரச்சனை வந்துட்டா பேசாம தேவ சமூகத்துல வாங்க, விண்ணப்பத்தோட ஸ்தோத்திரத்தோட தேவனை தெரிவித்து பாருங்க. உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ண போகிறார். துக்க நாட்களை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்க துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். பிள்ளைகளை குறிச்சு சோர்ந்து போய் இருக்கிறீங்க, கணவரை குறிச்சு சோர்ந்து போய் இருக்கிறீங்க, வாழ்க்கையை குறிச்சு, பொருளாதாரத்தை குறிச்சு, பிசினஸை குறிச்சு, தேவைகளை குறிச்சு சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஐயோ ஜெயம் எடுக்க முடியல, வச்சு பார்க்க முடியல, வருமானத்துல உயர்வை பார்க்க முடியல, எல்லா மருத்துவமனைக்கு தானே போயிட்டு இருக்குது. காரணம் உங்க துக்கத்தினாலதான் மருத்துவமனைக்கு போக தவிர துக்கத்தை இன்னைக்கு நீங்க மாற்றி போடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்துவா. அல்லேலூயா. அப்ப துக்கத்தை மாறினதா நம்ம தேவ சமூகத்துல ஊற்றினாதான் அந்நாளை போல தன்னுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து தேவ சமூகத்துல கதறி அழுது ஒப்பு கொடுத்த இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றின நிமித்தம் அவ இருதயத்துல சந்தோஷம் ஏற்பட்டது. அந்நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தான். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா உங்க துக்கத்தை தேவ சமூகத்துல ஊற்றப்படாது.
வேதத்துல ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நீ திருப்பி கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது இங்கு யாரை குறித்து சொல்லப்படுகிறதுனா யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. சந்தோஷமா ஒரு பிரயாணம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பிரயாண நாட்கள்ல அவன் என்ன செய்யறான்? தேவ தூதர்களை கூட என்ன செய்யறான்? சந்திக்கிறான். ஆமா, நம்ம பிரயாணத்துல தேவ தூதர்களை சந்திக்கிறோமா? அதிகமா பிரயாணத்துல என்னத்தை சந்திப்போம்? மாடுகளை சந்திப்போம், நாய்களை சந்திப்போம், மனிதனுடைய கெட்ட தூஷண வார்த்தைகளை கேட்டு அதை சந்திப்போம், குடிகாரர்களை சந்திப்போம். ஆனா யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது யாரை சந்திக்கிறாருன்னா தேவ தூதர்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷன் பாருங்க. அப்ப இன்னைக்கு ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். இனி நீங்க பிரயாணத்துல யாரை சந்திக்கணும்? தேவ தூதர்களை சந்திக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம தேவ தூதர்கள் நம்மளோட கூட தான் இருக்கிறாங்க. அவ பிரயாணத்துல போக்கே வரத்தை அவர் காத்து கொள்ளுவாங்க. அதே போல தேவ தூதர்கள் பிரயாணத்துல சந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, போக்கை வரத்தை அவர்கள் காத்து கொண்டபடினால ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறனால அவர் தேவ தூதர்களை சந்தித்து மனமகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் வருகிறது. என்ன துக்கம் என்று சொல்லி வேதத்தை பார்க்கும் பொழுது 7வது வசனத்தை நீங்க படிங்க. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்குள்ள இடம் உண்டு என்றான். அல்லேலூயா. வேதத்தை நல்லா கவனமா கவனிக்கணும். இப்போ ஆண்டவரோட கூட நடக்கக்கூடிய ஒரு மனுஷன், யாரோட? நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்களை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்போ இவனுடைய வாழ்க்கையில ஒரு பயம், பதட்டம், வியாகுலம், துக்கம் வருகிறது. இந்த துக்கம் யாரால வருகிறதுனா யாக்கோபுடைய சகோதரரால வாழ்க்கையில துக்கம் வருகிறது. யாக்கோபுடைய யாருடைய சகோதரரால? யாக்கோபுடைய சகோதரர் ஏசா. ஏசா என்ன பண்றாரு? ஏன் ஏசாவனால துக்கம்? நீங்க வேதத்தை நீங்க பார்க்கும்போது 27வது அதிகாரத்துல நீ 41வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது இந்த ஏசா சொல்லுவான் யாக்கோபை பார்த்து, நான் உன்னை கண்டாலே கொண்டு விடுவேன். வாலிப நாட்கள்ல ஏசாவுக்குள்ள இருந்தது என்னன்னா, யாக்கோபுக்கு மேல அன்பு கிடையாது, பகை. ஆமா, யாக்கோபை குறிச்சு கொலை வெறி. இதுதான் இந்த ஏசாவுக்குள்ள இருந்தது. நல்ல கவனமா கவனிக்கணும். வேதத்தை நல்லா திருப்பி கொள்ளுங்க. அந்த வசனத்தை படிங்க. 27வது அதிகாரம் 41வது வசனம். யாக்கோபை பகைத்து சீக்கிரமாய் வரும். யாக்கோபை என்ன செஞ்சிருவேன்? கொண்டே போடுவேன் என்று இருதயத்துல சொல்லி கொண்டே இருந்தான். அப்ப யாக்கோபுக்கு மேல ஒரு பகை யாருக்கிட்ட இருக்குது? ஏசாவிட்ட இருக்கு. இப்போ இந்த பகை நிறைந்த வெகு நாள் ஆச்சு. இப்போ சம்பாதிக்கிறான், ஆண்டவருக்குள்ள ஐக்கியப்படுகிறான், ஆண்டவரோட கூட ஒப்புரவாயிட்டான், ஆண்டவரோட திரண்டு அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. இப்ப ஆண்டவர் யாக்கோபு ஆசீர்வதிக்க படிப்படியா உயர்த்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ வெகு நாட்கள் கழிந்து வெகு வருஷங்கள் கழிந்த பிறகு இப்ப அவனுடைய சகோதரனாய் ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது இப்ப நல்லா ஜெபிக்கிற மனுஷன்தான், நல்ல ஆவிக்குரிய மனுஷன்தான், ஆண்டவரோட கூட உறவாடக்கூடிய மனுஷன்தான். ஆனா இந்த மனுஷனுக்குள்ள ஒரு துக்கம் வருகிறது, ஒரு வேதனை வருகிறது, ஒரு பயம் வருகிறது. முன்னால நடந்த காரியங்களை நினைத்து, சகோதரனை நினைத்து அவனுக்குள்ள என்ன உண்டாகிறதுனா பயம், வியாகுலம், துக்கம் போன்ற காரியங்கள் அவனுடைய இருதயத்துல வெளிப்பட ஆரம்பிக்கிறது.
அப்ப இருதயத்துல வெளிப்பட்டு ஆரம்பிச்ச உடனே இந்த யாக்கோபு என்ன செய்யறான், அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம கவனிச்சு பார்க்கும் போது, நீங்க அதே 32வது அதிகாரத்துல 21வது வசனத்துல நீங்க படித்து பார்க்கும் போது 32:21 அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரியிலே பாளையத்திலே தங்கி இருந்தான். அல்லேலூயா. அன்று ராத்திரியிலே அவனுடைய கூடாரத்துல அவன் தனித்து இருந்தாங்க. நல்ல கவனமா கவனிச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில துக்கம் மாறணும்னா, பிரச்சனை மாறணும்னா, வியாதி மாறணும்னா, வீட்டுக்குள்ள உள்ள சூழ்நிலைகள் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, ராத்திரியில தனித்து இருந்து அவன் என்ன செய்யறான் பார்க்கும்போது 24வது வசனத்தை படிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் விடியும் அளவும் அவனோடு போராடி கொண்டிருந்தான். அப்ப நல்ல கவனமா கவனிச்சுக்கணும். அப்ப அவன் இரவு நேரத்துல அவன் தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்ம துக்கம் மாறணும்னா நம்ம ஏதோ ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, அல்லட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வந்து ஜெபிச்சுட்டு போறது மாத்திரம் இல்ல, ஊழியக்காரட்ட தலையை கொடுத்து ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, இரவு வேளைய கண் விழித்து நேரத்தை ஒதுக்கி நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்து ஜெபிக்கிறத தேவன் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்கள்ல தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்னா, நாம இரவு வேளை ஜெபத்தை அதிகப்படுத்தணும். ஏன்னா நம்ம சொல்லுகிறோம் இது கடைசி காலம். அல்லேலூயா. கடைசி காலம் வேதம் சொல்லப்படுகிறது ராக்காலம். ராக்காலம்னா இரவு உள்ள காலம். இரவு உள்ள காலம்னா மற்றும் மந்தாரம் நிறைந்த ஒரு காலம். அந்த காலத்துல தடுமாற்றங்கள் இருக்கும். இரவு வேளையில பாருங்க, லைட் இல்லாத இடத்துல நம்ம நடந்து போகும்போது டார்ச் லைட்லயோ செல் லைட்டோ இல்லாம அவன் இந்த சந்திரன் கூட இல்லாத வெளியில நம்ம நடந்து போகும்போது எப்படி இருக்கும், என்ன கிடக்கும் தெரியாது, தடுமாறும். முன்னால என்ன இருக்கும் தெரியாது, பின்னால என்ன இருக்கும் தெரியாது. அப்படி தடுமாறக்கூடிய ஒரு காலம் தான் ராக்காலம், இருண்ட காலம். அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த காலத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இரவு ஜெபத்தை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சபையில இரவு ஜெபங்கள் அதிகப்படணும். அதே போல கூட்டங்கள்ல, மற்ற கூட்டங்கள் நம்ம வீட்டு கூட்டங்களா இருக்கலாம், அல்லட்ட வந்து ஊழியங்களா இருக்கலாம், அல்லட்ட நம்ம தனி ஜபங்களா இருக்கலாம், அது இரவு ஜபங்களாய் அதை மாற்றி பாருங்க. அந்த ராக்காலம் வெளிச்சமுள்ள ராக்காலமாய் மாறும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது வழி இதுவே என்று கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அதனால அந்த ராக்காலத்துல இவன் என்ன பண்ணுகிறான்னா, தனித்து தேவனோடு கூட போராடுகிறான். எதனால? தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள துக்கம் மாறுவதற்காக, ஒரு மனிதனுடைய பிரச்சனை வாழ்க்கையில இருந்து நீங்குவதற்காக, கொலை வரியோடு இருக்கிற மனுஷனுடைய இருதயம் மாறுவதற்காக, இருதய கடினத்தோடு இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை மாறுவதற்காக அவன் என்ன செய்கிறான்னா, தனித்து இருந்து தேவ சமூகத்துல ராக்காலத்துல நேரத்தை ஒதுக்கி, டிவியை ஒதுக்கி, செல்போனை ஒதுக்கி, ரீல்ஸ் பார்க்கறத ஒதுக்கி, அல்லாம தேவையில்லாத காரியங்களை பேசுகிறத ஒதுக்கி என்ன பண்ணுகிறான், மனைவிகளிடத்துல பேசுகிறத ஒதுக்கி, பிள்ளைகளிடத்துல இரவு நேரத்துல பேசுகிறத ஒதுக்கி நாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுகிறான், போராடி கொண்டிருக்கிறான். நீ தேவ சமூகத்துல அப்படிதான் போராடுகிறோமா? பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, பண தேவை இருக்குது, பிள்ளைகள் பிரச்சனை இருக்குது, புருஷன் பிரச்சனை இருக்குது, வீட்டு பிரச்சனை இருக்குது, சமுதாயத்துல பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த பிரச்சனை வேளையில தேவ சமுத்திரம் உட்கார்ந்து போராடுகிறோமா? இல்லை. அதனாலதான் நம்ம துக்கம் மாறவில்லை, பிரச்சனை மாறவில்லை, நம்ம கண்ணீர்கள் மாறவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, நம்ம துக்கம் மாறணும்னா
ராக்காலத்துல உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்ந்து இருக்கிறது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு 2 வசனத்தை சொல்லுகிறேன். ராக்காலத்தில் நீங்க உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது, ராக்காலத்துல உட்கார்ந்து நீங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது, ராக்காலத்துல சின்ன கூட்டமாய் நேரத்தை ஒதுக்கி கண்கள்ல தூக்கத நித்திரையை நீக்கி தேவ சமுத்திர ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சங்கிலிகள் அவிழ்ந்து விழும், கெட்டுகள் அவிழ்க்கப்படும், பிரச்சனைகள் மாறும். இருதய கடினம் உள்ளவனே, ஆண்டவமாரே நான் என்ன செய்யணும்னு வந்து கேட்பாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், என்ன செய்யணும்னு வந்து கேட்பாங்க. வந்து இயேசு ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னு வந்து கேட்பாங்க. உங்களை பகைச்சவங்க உங்களிடத்துல வந்து அன்பு செலுத்துவாங்க. எப்போனா ராக்காலத்துல பண்ணக்கூடிய அந்த ஜெபத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குதுங்க, அவ்வளவு விலை இருக்குதுங்க. ஏன்னா நீங்க விலை கிரயம் பண்ணி, உங்க தூக்கத்தை கிரயம் பண்ணி, உங்க வாழ்க்கையை கிரயம் பண்ணி தேவ சமூகத்துல வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். பாருங்க, இவர் ராக்காலத்துல கிரயம் செலுத்தினால ஆண்டவர் வாழ்க்கையை எப்படி மாற்றினார் என்று சொல்லி பார்க்கும்போது என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா, நீங்க 29 வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை 32வது அதிகாரம் 29வது வசனம், நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். எப்ப ஆசீர்வதிப்பேன்? நீ இரவு நேரத்துல சில காரியத்தை ஒதுக்கி விட்டு வந்து என் சமூகத்துல இருந்தா நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையில பண பிரச்சனையா, புருஷன் பிரச்சனையா, சில பகையோட இருக்கிறாங்களா, விரோதமா இருக்கிறாங்களா, பவுலும் சூழலும் விரோதிச்சு சிறைச்சாலையில கொண்டு வந்தவங்கள தான் இரவு நேரத்துல தேவ சமுத்திர உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மனுஷன் இருதய கடினத்தோட தூக்கு தண்டனைக்கு ஆள பாத்திரமுள்ள நபர் என்று சொல்லி குற்றம் கண்டுபிடித்தானோ அதே நபர் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லி தேவ சமூகத்துல ஒப்புரவாய் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியத்தை இரவு நேரத்துல கரையை செலுத்தி நீங்க கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சு பாருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகும், குடும்பங்கள்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும், சாபங்கள் மாறும், பிசாசின் போராட்டங்கள் மாறும், வியாதிகள் நீங்கும், பலவீனங்கள் நீங்கும், சூழ்நிலைகள் மாறும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பா. எவ்வளவு பெரிய இருதய கடினமான உள்ள மனுஷனாய் ஏசாவோட இருதயத்தை மாத்தினார்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற மனுஷங்களுடைய வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியாதா என்ன? தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனா நம்ம தேவனுக்கு கரையை செலுத்தினாலும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கரையை செலுத்த முடியும், அற்புதம் செய்ய முடியும். நம்ம தேவனுக்கு கரையை செலுத்தாம அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, துக்கம் மாறணுமா, இந்த மாசத்துல இருந்து விலகி போகணுமா, இரவு நேர ஜெபங்கள் அதிகப்படுத்துங்க. வாரத்துல 2 நாள் உட்காருங்க, ஒரு நாள் தனித்து உட்காருங்க, இரவு நேரத்துல ஒரு நாள் கூடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்க ஆரம்பிச்சு நடத்தி பாருங்க. நிச்சயமாக அடுத்த மாசத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில அற்புதத்தை பார்த்து சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கண்டு நீங்க மகிழ போறீங்க. எல்லாரும் கண்களை மூடலாமா? இந்த கேட்ட வார்த்தையின்படியாக நான் ஒவ்வொரு நாளும் இனிமேல் இரவு நேரத்துல அதிகமா உங்களுடைய சமூகத்துல உட்கார வேண்டவர். செல்லுக்கு நான் அடிமையாக மாட்டேன், இரவு நேரத்துல உலகத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன், சூழ்நிலைகளுக்கு நான் அடிமையாக மாட்டேன். இரவு நேரத்துல வாரத்துல ஒரு நாள் ஆகுது என் குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு உம்முடைய சமூகத்துல இரவு நேரத்துல உட்கார்ந்து இருந்து என் துக்கத்தை உம்முடைய சமூகத்துல புலம்புவ ஆண்டவர், என் வேதனை உம்முடைய சமூகத்துல புலம்புவ ஆண்டவரை சொல்லி இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை இருதய கடினமுள்ள பார்வோருடைய இருதயத்தை கூட தேவனால மாற்ற முடியும்னா உங்களுக்கு விரோதமா எதிர்த்து வருகிற சத்துருக்களோட இருதயத்தை கர்த்தரால மாற்ற முடியும், அவரால மாற்ற முடியும். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இன்னைக்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீ வாழ்க்கையில காணப்படுகிற
எல்லா துக்கங்கள் இந்த நாள்ல இருந்து நீங்கி போகணும். இந்த சூழ்நிலையில இருந்து நீங்கி போகணும். அதற்குண்டான காரியம் நான் என்ன செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு தெளிவுபடுத்திருக்கிறீங்க, வெளிப்படுத்திருக்கிறீங்க. இந்த கடினமுள்ள மனுஷன் சந்திக்கப்பட நான் உட்கார்றேன் அப்பா, நான் உட்கார்றேன் ஆண்டவரே. இந்த கடினமுள்ள இருதயங்கள் மாற நான் உம்முடைய சமூகத்துல உட்கார்ந்து பாடி துதிக்கிறேன்ப்பா. இந்த கடினமுள்ள ஏசாவோட இருதயத்தை நீங்க மாத்தின உண்மைதான். அப்ப இந்த பிரச்சனையோட இந்த மனுஷன் வருகிறாங்கப்பா. இந்த மனுஷனோட இருதயத்தை மாற்ற உங்களால முடியும், உங்களால முடியும். இயேசுவே, நான் கிரய செலுத்த ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக. உடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நல்ல ஒரு தேவ செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.